ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ ஒன்லி கால்பந்து. ஸோ சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ் முடிஞ்சு, பிரீமியர் லீக் மேட்சஸ் முடிஞ்சு நாங்க ஒரு வழியா வந்துட்டோம். சாரி எங்களால சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் நடுவுல வந்து ரிவ்யூ பண்ண முடியல. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிவ்யூ பண்ண சொல்லி. நாங்க சாம்பியன்ஸ் லீக்க்கு தனியா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். என்னென்ன டிராஸ் வந்திருக்கு, பொட்டன்ஷியல் அப்போனன்ட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அது நாங்க அதுல டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்லி ஃபார் தி பிரீமியர் லீக். ராகுல் வந்துட்டு இந்த வீக் எங்களால அவரால ஜாயின் பண்ண முடியல. அவர் வந்து கார்ப்பரேட் உலகத்தில் மாட்டிக்கொண்டு அங்க சிக்கி சின்னாபின்னம் ஆகுறதுனால அவரால வர முடியல. சோ அதனால வந்துட்டு தப்பிச்சு வந்து மீதி 2 கார்ப்பரேட் கைக்கூலிகள் தான் இன்னைக்கு வந்துட்டு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். சோ ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நாங்க எப்பவுமே வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் ஜெயிச்சிட்டாங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் வச்சு தான் ஆரம்பிப்போம். ஏன்னா வந்துட்டு குளோபல் ஃபேன் பேஸ் பெரிய ஃபாலோயிங் அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட் அப்பதான் வியூஸ் வரும். வியூஸ் கிடைக்கும். கம்பெனி சீக்கிரட்டா வெளில சொல்லாதப்பா. பிளஸ் மான்செஸ்டர் யுனைடெட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் பயங்கர ஆரவாரமா இருப்பாங்க. தோத்துட்டாங்கன்னா ஆக்ரோஷமா இருப்பாங்க. அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க மேட்ச்க்குள்ளே போவோம். எனக்கு வந்து நான் வந்து மேட்ச் பார்க்கல. இந்த வீக் நான் லிவர்பூல் மேட்ச் மட்டும் தான் என்னால பார்க்க முடிஞ்சது. சிட்டி மேட்ச் பார்க்க முடிஞ்சது. மத்தெல்லாம் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். எனக்கு ஹைலைட்ஸ் பார்க்கும்போது ஒரே விஷயம் தான் மண்டையில தோணிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டான மேத்ஸ் சார் போயிட்டு ஒரு ஃபன்னான தமிழ் சார் வந்தான்னு வச்சுக்கேன் நம்மளுக்கே ஜாலியா இருந்துருமா. எனக்கு இவங்க ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா. செஸ்கோ என்னன்னா கோல போட்டு அவன் ஒரு பக்கம் கத்துறான். குனியா என்னன்னா போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறான். அப்படி அமாடியால திடீர்னு ஒரு ஃப்ரீயான மாதிரி இருக்கான். சோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் தோணுது. கேசமீரோ த்ரூ பால் போடுறான். டாலோ த்ரூ பால் போடுறான். சோ வந்துட்டு எனக்கு அந்த டீமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு ஜெயில்ல இருந்து வெளில வந்த மாதிரி தான் எனக்கு அந்த டீம் பார்க்க இருக்கு. சோ கேரிக் எப்படி மாஸ் காமிச்சிட்டு இருக்காரா? டீல போட்டுறலாமா? எப்படி மான்செஸ்டர் யுனைட்டட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ? சைன் த கான்ட்ராக்ட் சைன் த கான்ட்ராக்ட் தான் வந்து எல்லா யுனைடெட் ஃபேன்ஸும் குதிச்சிட்டு இருக்காங்க. ஆர்சனல் அண்ட் மான்செஸ்டர் சிட்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம திருப்பி ரிமைண்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா அது வந்து அவுட் ஆஃப் தி ப்ளூ பெர்ஃபார்மன்ஸு. நம்ம வீடியோஸ்ல கூட ஒருத்தர் யுனைடெட் ஃபேன் கமெண்ட் போட்டிருப்பாரு. ஆர்சனல் சிட்டி வின் பண்றதுலாம் பெருசு இல்ல. நெக்ஸ்ட் லெவல் டீம்ஸ் ஃபுல்லாமோ இல்லாட்டினா மற்ற டீம்ஸை வந்து வின் பண்ணுறதுல தான் கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கன்சிஸ்டன்சி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. நேற்று மேட்ச் வந்து நான் நான் லக்கீலி செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வில்லா மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் லக்கீலி பார்த்தேன். எனக்கு நீ சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னு பார்க்க போனால் எனக்கு ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிஞ்சது கேசமீரோ. அதாவது நம்ம ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பத்தி ரொம்ப பெருமையா பேசுறோம். குன்யா நம்மளுக்கு தெரியும். எம்புமோ நம்மளுக்கு தெரியும். கசிமிரோ வந்து இந்த இந்த சீசனுன்னு இல்ல. போன சீசன்ல இருந்தே வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா தான் அவன் மேல. திடீர்னு அவன் விளையாடுவான், திடீர்னு விளையாட மாட்டான். பட் ஒரு லாஸ்ட் ஒரு 4, 5 மேட்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர சாலிடா இருக்குது. அண்ட் எஸ்டர்டே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் டாப் கிளாஸ். அது கண்டிப்பா அவனுக்கு வந்து கால் அவுட் பண்ணியே ஆகணும். 2வது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து 2 கோல் அவங்க கன்சீட் பண்ணாலுமே, அந்த ஃபெர்கி டைம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? லாஸ்ட் மினிட் வின்னர். அந்த ஃபீலிங் இஸ் பேக் இன் மான்செஸ்டர் யுனைடெட். அதுவும் குறிப்பா ரொம்ப முக்கியமானது எப்பன்னா, ஒரு டீம் வந்து எப்போ வந்து அவங்க ஹோம் ஃபார்ம வந்து ரெக்கவர் பண்றாங்களோ, அந்த ஹோம் ஃபார்ம் வந்து இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் அ டீம் டு கோ ஆன் அ லாங்கர் ரன். கேரிக் பத்தி நம்ப லாஸ்ட் 2 வீடியோஸ்லயுமே நான் சொல்லியிருப்போம். எனக்கு திருப்பியும் அதுதான் சொல்றேன். ஓலே குனார் சோல்ஷார், அப்புறம் இந்த மாரி இன்டரிம் மேனேஜர்ஸ தாண்டி இவங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கேரிக் வந்து வெரி வெரி டாக்டிக்கலி அஸ்டியூட். அவன் வந்து நல்ல டாக்டிக்கல் கோச்சும் கூட. அண்ட் ரைட் நவ் ஆ எல்லாருக்குமே வந்து ரொம்ப மூட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதுல என்ன இன்னும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, மேசன் மவுண்ட்ட வந்து அவங்க இன்னும் ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கல. அண்ட் ட்ரோகு அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி. 2 மந்த்ஸ் இஸ் கோயிங் டு பி ஆஃப். பட் குன்யா உள்ள வந்துமே பார்த்தா அவனும் வந்து கோலுக்கு கான்ட்ரிபியூட் பண்றான். ரொம்ப ஒரு மாரி ஃப்ரண்ட் 3 பயங்கர டைனமிக்கா இருக்குது. அண்ட் ஒரு இதுதான் யுனைடெட் இந்த மாரி ராய் கீன் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பான். கேரிக்கோடைய ஃபர்ஸ்ட் கேம் பார்த்த உடனே சொல்லியிருப்பான். லெட்ஸ் டூ அவே வித் பேக் 3. யுனைடெடுக்கும் பேக் 3க்கும் ஹிஸ்டரி இருந்ததே இல்ல. யுனைடெட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் எய்தர் 4-4-2 டீம் ஆர் 4-2-3-1 டீம். அட்டாக். அதுதான் யுனைடெட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு ரீஜன் யுனைடெட வந்து பார்க்கறது வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் திங் ஃபார் தேர் ஃபேன்ஸ். டிஃபென்சிவா வல்னரபிலிட்டீஸ் இருக்குது. பட் ஐ திங்க் ரைட் நவ் a win is the most important thing and they will be happy with the win. அதான் சொன்ன மாரி வந்துட்டு ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. கொஞ்சம் மகேயரோட சில சேலஞ்சஸ் லேட்டா அந்த மாரி இருந்துச்சு. அண்ட் ஃபுல்ஹாம் வந்துட்டு ஒண்ணும் சொத்த டீம் கிடையாது ஆக்சுவலி. அவங்களும் வந்துட்டு ஒரு ஆமாமா. சூப்பர் டீம் தான் ஆக்சுவலா. சோ ஈவன் அந்த செகண்ட் கோல் வந்துட்டு அது ஒரு சரியான ஆங்கிள்ல இருந்து சரியான கோல். சூப்பரான ஒரு கோல் அது.
அண்ட் அகைன் ஹாரி வில்சன் வாஸ் குரூஷியல். அவங்க டீம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், லைக் அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ஸ்ல தே ஆர் வெரி குட் பிளேயர்ஸ் ஆக்சுவலா. யுஓபி ஆன் டே உனக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஹாரி வில்சன். ஆமா, சோ அந்த ஆமா, மாதிரியான ஒரு டீம் தான். ராகுல் எமினஸே அப்படிதான். திடீர்னு வந்து பார்ட்னர் சப்ஸ்டியூட்டா எழுந்து வந்து ஆமா. 2 கோல் போட்டு போயிடுவான். சோ என்ன பொறுத்த கரெக்ட். வரைக்கும் இட்ஸ் a குட் ரிசல்ட் ஃபார் யுனைடெட். லைக் ஐ செட் நான் ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன ம், தோணுச்சுன்னா, ம். யுனைடெட் ஹேவ் அ குட் அட்டாக்கிங். நீ சொன்ன மாதிரி ஒரு டைனாமிக்கான ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக் மாதிரி இருக்கு. ஆஹ் பாப்போம் யுனைடெட் எங்க போறாங்க. லைக் நாங்க 2 வீடியோலயும் அதான் சொன்னோம். இது வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு திஸ் இஸ் வெரி வெரி டூ ஏர்லி. நம்ம வந்து உடனே வந்துட்டு கேரிக்கு வந்து மாஸ்டர் கிளாஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பாப்போம் இந்த ரன் ஆஃப் கேம்ஸ்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பி டைம்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீக் மேன்செஸ்டர். டாட்னம் நெக்ஸ்ட் வீக் தே ஆர் பிளேயிங் டாட்னம். ஸோ அதுலயும் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது அப்படின்னா, தென் இட்ஸ் ரியலி ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரீஜெனரேஷன் ஃபார் மான்செஸ்டர் யுனைடெட். அது நம்மளோட பாயிண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணது பாரு. ஏன்னா அமோரிம் கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் ரன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும்போது யுனைடெட் ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஓகே இது ஃபர்ஸ்ட் ரன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வருது. பட் இதுக்கப்புறம் இந்த எங்களுக்கு வந்து இந்த இந்த டனலுக்கு எண்டில் லைட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருட்டு டனலுக்குள்ளேயே ம். ஓடிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஆனா நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு என்ன தெரிஞ்சுன்னா, டேய் அது வந்து லைட் அது எண்டாவது டனல் இல்லடா, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ரெயின் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் ம். ஹைண்ட் சைட்ல பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இப்போ இந்த டீம் இப்போ விளையாடுறத பார்க்கும்போது திஸ் டீம் இஸ் நாட் மேட் ஃபார் பேக் த்ரீ அப்படின்றது அப்பரண்டா தெரியுது. ஓகே அமோரிம் சைட் ஆமா. கான்வர்சேஷன் என்ன சொல்லலாம்னா, நான் பேக் த்ரீ விளையாடுறேன், எனக்கான பிளேயர்ஸ் நான் கொடுக்கல. ஸோ ஆப்வியஸா நான் என் டீம் ஒழுங்கா விளையாட நான் சொல்லலாம். ஆனா இப்படி பேக் ஃபோர்ல ஆடக்கூடிய இந்த டீமை நீ ஃபோர்ஸ் பண்ணி பேக் த்ரீ ஆட அதுதான். வச்சது கரெக்டா? ம். அந்த ம். ஸ்டாண்ட்கே நீ இருந்தது கரெக்டா அப்படின்றது தெரியல. கடவுளுக்கு தான் தெரியும். அமோரியம் அடுத்து எந்த கிளப் போய் ஏன்னா எப்படி மேனேஜ் பண்றான்னு சொல்லிட்டு. ஆமா. ஆனா ஒரு விஷயம் வந்து ஆமரிம்க்கு வந்து கிரெடிட்ஸ் எங்க தரணும் அப்டின்னா, எல்லா பிளேயரையுமே வந்து அந்த மேட்ச் ஃபிட்னஸ தாண்டி அந்த ஹங்கர் ஃபார் தி பால் ரிகவரி வந்து பயங்கர அ அந்த ஷார்ப்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபைட்டிங் ஒரு அந்த அந்த டாக் மென்டாலிட்டி சொல்லுவாங்க தெரியுமா? ஹண்ட் பண்ணி பால் எடுக்கிறது. ஸோ அந்த மாரி மென்டாலிட்டிய டியூன் பண்ணி நல்லா ஒரு லாங்கான கேமுக்கு ஃபிட்டா இருக்கிற டீம் ரெடி பண்ணதுக்கு ஆமரிம்க்கு வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். பட் ஹைண்ட்சைட்ல உனக்கு இதுதான் உன்னுடைய ஆர்மர் இதுதான் உனக்கு. உன்னுடைய ஃபயரிங் பவர் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது. நீ ஒரு 18 மந்த்ஸ் வந்து யுனைட்டட வந்து யூ ஹவ் பீன் ஹோல்டிங் பேக் அப்படின்றது இட்ஸ் அன் அன்டினையபிள் ஃபேக்ட். அண்ட் அட் த டைம் ஆஃப் சாக்கிங் என்னதான் வில்காக்ஸ் என்னதான் வந்து இந்த போர்டு வந்து தே லுக் லைக் அ பாண்டமோனியம் வில்லன் மாரி இருந்தாலுமே, இப்போ லெட்ஸ் சே ஒரு 5 மேட்சஸ் இவங்க வின் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஐ டோன்ட் நோ ஹவ் மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் வில் ஃபீல் அகைன். அதான். அது வந்து இட்ஸ் அ வெரி வெரி குட் கொஸ்டின் டூ ஆஸ்க் யுனைட்டட் ஃபேன் அட் தி எண்ட் ஆஃப் த சீசன். சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ஹேஸ் த மேனேஜ்மெண்ட் மேட் த ரைட் கால் டு சாக் ஆமோரிம் அண்ட் ஹையர் கேரிக்கா அப்படின்றது இட்ஸ் அ இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரியா இருக்கும். அதான். ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆடிங் டு அமரன்ஸ் கிரெடிட் என்னன்னா, அண்ட் ஆல்சோ எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பேட் ஆப்பிள்ஸ்ன்னு ஃபீல் பண்ணாங்களோ, அவன் வந்து அவங்கள அமிச்சிட்டான். அனுப்பிச்சிட்டோம். ஸோ அதுவும் கிரெடிட் டு அமரிம் ஆன் தட் ஆஸ்பெக்ட். சரி போதும் மேன்செஸ்டர் யுனைட்டட் பத்தி நிறைய பேசிட்டோம். அடுத்து வந்துட்டு அதே ரெட் கலர் சட்டை போட்டு கொண்டிருக்கும், 6வது இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் இன்னொரு டீமுக்கு வருவோம். அதாவது வந்துட்டு லிவர்பூல் வந்து என்னன்னா, மேட்ச் முன்னாடி வந்துட்டு நான் ஹானஸ்டா சொல்ல போனா கராபாக் கிட்ட நாங்க தோத்துருவோம்னு நினைச்சேன் நானு. ஏன்னா கராபாக்கோட ம். சாம்பியன்ஸ் லீக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம். அவங்க நல்லா கம்பீட் பண்ணானுங்க. அவங்க தே ஸ்கோர்டு கோல்ஸ் as well நல்லாவே. ஸோ ஈவன் செல்சி கிட்ட கூட 2-2 டிரான்னு நினைக்கிறேன்ல கராபாக்கு. ஆமா, ஸோ ஆமா. நான் அந்த மேட்ச் தோத்துருன்னு நினைச்சேன். ஸோ அங்க அவனுங்கள போட்டோம். போட்ட உடனே எனக்கு நியூ கேஸ்டல் மேட்ச் வந்து என்ன தோணுச்சுன்னா, இதே மாதிரி சீசன் ஸ்டார்டிங்ல பிராங்க்ஃபர்ட்ட போடுவோம். பிராங்க்ஃபர்ட்ட போட்ட உடனே லிவர்பூல் ஆர் பேக்ன்ட்டு அடுத்து கூட்டு போய் செம அடி அடிப்பாங்க எங்களை மொத்து. சரி என்ன நடந்துச்சுன்னா, ஓகே நியூ கேஸ்ல் அப்படிதான் இருக்க போகுது அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்டர் ஆனேன். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து நியூ கேஸ்ல் செமையா டாமினேட் பண்ணாங்க. செட் ஆமா. பீஸ் மேல செட் பீஸ் மேல செட் பீஸ். எனக்கு பார்க்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன் ரைட்ரா நீங்க 2 கோல் நீ கன்சிடர் பண்ண போறோம்டா கண்டிப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் சம்ஹவ் என்ன சொல்றது கொஞ்சம் பெட்டரா செட் பீசஸ் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லிவர்பூல். லாஸ்ட் ஒரு ம். 2 to 3 or 4 மேட்சஸ் கூட சொல்லலாம். கொஞ்சம் அந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு செட் பீஸ் கோச்ச சாக் பண்ண உடனே செட் பீஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த செட் பீஸ் கோச் கிட்ட போய் கேட்டாதான் கேட்கணும். நீ என்னடா டாக்டிஸ் போட்டனா ஸ்லாட் சொன்ன டாக்டிஸ் தானே போட்டான். கடைசியில என்னையே சாக் பண்ணிட்டாங்கடே அப்படின்ட்டு வேற ஸ்டோரி. ஏன்னா அவன் செட் பீஸ் கோச்சே கிடையாது ஆரன் பிரிக்ஸ். சோ இந்த மேட்ச் பார்க்கும்போது அகைன் இன்ஜுரி ப்ராப்ளம் எங்களுக்கு. சொபோஸ்ல வந்து ரைட் பேக்ல ஆட வேண்டியதா இருந்துச்சு. ஸ்லாட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்க்கும் இப்ப மேட்ச்க்கும் என்ன ஒரு சின்ன ட்வீக் பண்ணிருக்கானா, எங்களுக்கு டிஃபென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவர் வந்து கிராவன்பர்க்கா இருந்தான். பட் லாஸ்ட் கப்புள் ஆஃப் மேட்சஸ் வந்து மெக்காலிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவரா ம். மாத்திட்டு கிராவன்பர்க் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் எயிட்டா கொஞ்சம் ரைட்ல மூவ் பண்ணான்.
இது வந்து கிராவன்பர்க் கொஞ்சம் அந்த ஷாக்கல்ஸ்ல இருந்து ஃப்ரீ பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் லைட்டா. பாப்போம்டா. ஏன்னா எப்படி போறாங்கன்னு தெரியல. பட் ஐ அம் ஹாப்பி சீயிங் எகிடிகே அண்ட் ஃப்ளோரியன் விர்ட்ஸ் பிளே டுகெதர். ம். ஏன்னா டீம்ல இருக்க மத்த மத்த பீப்புளுக்கும் இவங்களுக்கும் லைட்டா ஒரு தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் எகிடிகே வந்து 2மே வந்து கிளாஸான கோல்ரா. சரி ஃபர்ஸ்ட் கோல் கூட அப்பா! ஒத்துக்கலாம். செகண்டுக்கு ஒரு என்ன செகண்ட் கோல் ஃபினிஷ்ரா வந்துட்டு டேய்! அது என்னன்னா, அது அது பார்க்க சிம்பிளா இருக்கும். பட் த ஃபுட்பாலிங் ஐக்யூ டூ டூ தட் ஃபினிஷ் அந்த பர்ட்டிகுலர் ம். டைம்ன்றது தான் அவன் வந்துட்டு அவனோட சீலிங்ன்றது எங்கன்னு தெரியல. ஆக்சுவலி ஸ்டீவன் ஜெரார்ட் வந்து போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருப்பான். எனக்கு வந்து எக்கிட்டிகே பார்க்க பார்க்க ஹி ரிமைண்ட்ஸ் மீ லாட் ஆஃப் டோரஸ் மாரி, பெர்னாண்டோ டோரஸ் மாரி இருக்கான் அப்படின்ற மாரி அவன் வந்து ஜெரார்டே வந்து சொல்லியிருப்பான். அப்போ நான் என்ன மாரியான நான் இப்ப காம்ப்ளிமெண்ட் அதான் சொல்ல அதே தான் சொல்ல வந்தேன். அவனுடைய அந்த டாரஸ் மாரி எப்படி சொல்றது? வலுவானான்னு தெரியல. பட் ஆனா டாரஸ் கிட்ட இல்லாத ஒண்ணு அவன்கிட்ட இருக்கு ஸ்பீடு. பட் மத்தபடி அந்த இந்த கோல் சென்சிபிலிட்டின்னு ஒண்ணு சென்சேஷனலா அந்த டைம் அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, என்ன பண்ணுவான்னு தெரியாது. பட் ஆனா உள்ள போயிடும். அந்த செகண்ட் கோல்லாம் நான் பார்த்துட்டு உண்மையாவே மிரண்டேன். ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே ஒரு மாரி தியரி என்ட்ரி பார்க்குற மாரி இருந்துச்சு. அந்த ஃபினிஷ் அந்த டோ போப் ஃபினிஷு. அது கரெக்ட்டா அவன் அந்த இதுல தள்ளுனான். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவன வந்து அவன் கொஞ்சம் ஃபிட்டா இருந்து கன்டினியூஸா வந்து அவனால விளையாட முடியும் டூ த எண்ட் ஆஃப் த சீசன் அப்படின்னா, உண்மையாவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்னு வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பா செகண்ட் ஆஃப் த சீசன் ஷோயிங் அப். ஏன்னா, எனக்கு அந்த கோலோட அவன் அந்த அந்த அசிஸ்ட் தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த ரன் அண்ட் அந்த அந்த இடத்துல அந்த அந்த டைம் பண்ண பாஸ். நாட் எவ்ரிஒன் வில் ஹேவ் தட் கம்போஷர் டூ பிரேக் தட் பாஸ் டூ த பிளேயர். மோஸ்ட்லி அங்க வந்துட்டா டக்குன்னு அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருப்பாங்க. பட் இட்ஸ் அ வெரி ஒரு நல்ல இது. பட் அகைன் தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டாவே இருக்குது. அ திடீர்னு ஒரு வாரம் நல்லா ஆடுறீங்க. திடீர்னு ஒரு வாரம் திருப்பியும் சொன்ன மாரி வந்துட்டு ஃபார்ம் அவுட் ஆகுற மாரி இருக்கு. எங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆக்சுவலி இந்த சீசன் ஃபுல்லா இஷ்யூ ஆக்சுவலி. ஏன்னா ரியல் மேட்ரிட், ஆஸ்டன் வில்லாவெல்லாம் நாங்க ஒரு ஒரு ம். டைம்ல வந்து செம்மையா டாமினேட் பண்ணி போட்டோம். ஆனா அதே கொஞ்ச நாள் வந்து எங்கள ஃபாரஸ்ட் போட்டானுங்க, சிட்டி போட்டாங்க. பர்ன்மவுத் கிட்ட இது ம். 2 மேட்ச்க்கு முன்னாடி தான் நாங்க ஆமா, தோத்தோம். ஆமா. சோ கன்சிஸ்டன்சி வந்து ம். பெரிய இஷ்யூ. நான் அதுதான் சொல்றேன். எனக்கு என்னன்னா டிஃபென்சிவா வி ஆர் வெரி வெரி தின்னு. வேன் டைக் மட்டும் இன்ஜூர் ஆனான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் சீசன் காலி எங்களுக்கு. சோ அந்த முடிஞ்சது. அளவுக்கு எங்களுக்கு தின் ஆயிடுச்சு. ஃப்ரிம்பாங் இன்ஜூரினால. இப்ப யாராவது ஒருத்தன் வாங்குவான்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மி ஜாக்கெட் வந்துட்டு இதுக்கு சைன் பண்ணிருக்கானுங்க. ப்ரீ அக்ரீமெண்ட் போட்டு சம்மருக்கு சைன் பண்ணிருக்கானுங்க. சோ $70,000,000 இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு, நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. நாங்களே ஒருத்தனுக்கு 70,000,000 பே பண்ணியிருக்கோம்னா, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்றத நீங்க அப்படி பார்க்க வேண்டியது. அ இப்போ மார்க்கெட் அவன் இப்படி வந்து ஆயிடுச்சுடா. ஏன்னா, இது நம்ம சாம்பியன்ஸ் லீக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல அத பத்தி பேசுவோம். சோ எங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் தின்னா இருக்கு. மிட்ஃபீல்ட் ஓரளவுக்கு ஸ்டார்ட் வந்து ஸ்டேபிள் பண்ணி வச்சிருக்கான். லைக் அவன் இருக்க கரண்ட் பிளேயர்ஸ்ல. அட்டாக் கொஞ்சம் கொஞ்சமா கிளிக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா என் தலைவன் கோடி கேக்போ நேத்து சூப்பரான மேட்ச். அதுவும் செகண்ட் ஹால்ஃப் வந்துட்டு வேற லெவல் செகண்ட் ஹால்ஃப். அவனுக்கு வந்து யாரோ சொல்லியிருக்காங்க. நீ வந்து லிவர்பூல்காரன்ல இப்ப நெதர்லாந்துக்காரன் அந்த மாரி போய் ஆடு அப்படின்னு இருக்காங்க போல. அந்த மாரியான வந்துட்டு ஒரு ட்ரிபிள் பை லைன்ஸ்லலாம் போயிட்டு பால கிராஸ்லாம் பண்ணா, எனக்கு வந்து ஆனா ஆனா பை லைன்ல இருந்து ட்ரிபிள் பண்ணும்போது கூட அவன் ரைட்ல தான்டா போறான். லெஃப்ட்ல போ மாட்டேங்கிறான். பார்த்தல எனக்கும் அதே தாட்டு தான். சரி ஏதோ ஒண்ணு எனக்கு தான் பால கிராஸ் பண்ணிட்டானே எனக்கு அது போதும் அப்படின்ற மாரியான கரெக்ட். பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கேக்போ. சாலா பத்தி பேசியே ஆகணும். நான் வந்து ராகுல் கிட்ட சொன்னேன். டேய் சாலா வந்து த மோஸ்ட் வாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சாலா இதுதான். ஆனா அதுலயும் அவன் ஒரு அசிஸ்ட் எடுத்துட்டான். அதான் அவன் முகமது சாலா அப்படின்ற மாரி தான். ம். ஏன்னா சாலா ஸ்கில்ட் நெறைய அட்டாக் வந்து சாலாவால பிரேக் டவுன் ஆயிடுச்சு அந்த சைடு. ஏன்னா அவனால பிளேயர்ஸ பீட் பண்ண முடியல. அவன் பிளேயர்ஸ அந்த பீட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த 20 மினிட் அந்த ஃபர்ஸ்ட் கவுண்டர்லயே அவன் மட்டும் தானே இருந்தான். பின்னாடி சேஸ் தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வழக்கம் போல ட்ரிபிள் பண்ண பார்த்தான். பால் வந்து அவன் கால்லயே பட்டு திருப்பியும் வெளியில போயிருச்சு. இதே ஒரு பிரைம் சலாவா இருந்தானா பரவால்ல அவன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு ஷாட் அடிச்சு ஏதாவது பண்ணியிருந்திருப்பான். பட் அதான் ஓகே. எனக்கும் கூட ரொம்ப பாவமா இருந்தது பாவமா தான் பார்க்க. இருந்துச்சு. ஏன்னா நெறைய வந்துட்டு அந்த ம என்ன சொல்றது? அவனால பிளேயர்ஸ் பீட் பண்ண முடியல. பட் ஆனா என்னன்னா சாலா ம். வந்து இன் கேம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டான். கேம் முடியும்போது என்ன பண்ணிட்டான்னா, பிளேயர்ஸ் பீட் பண்ணாம ஹி ஸ்டார்டட் பாசிங். கட் பேக் நெறைய பண்ண ம். ஆரம்பிச்சான். ம். ஸோ ம். பாப்போம் சாலா எப்படி ஸ்லாட் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெஞ்ச் ரொம்ப தின் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. இந்த சீசன் ஸ்லாட் சர்வே ஆவானான்றதே ஒரு டவுட்டா இருக்கு. ம். பாப்போம் லிவர்பூல் எங்க முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ அடுத்து வந்து யாருக்கு போலாம்? மான்செஸ்டர் சிட்டி, டாட்னம். அதான் வந்துட்டு த கிரேட்டஸ்ட் மேனேஜர் ஆஃப் ஆல் டைம். அவனோட பரம எதிரி பெப்பியே பார்த்தனா, பொழம்ப வச்சுட்டானுங்க. அதான் அவனோட பெப்பியே பொழம்ப வச்சுட்டானுங்கடா. அவனோட பரம எதிரின்னு பார்த்தனா, மட்டன் குஸ்காவான்ற மாரி நம்ம டாட்டன் டாட்னம் ஆமா. ஹாட்ஸ்பர்ஸ் வந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க.
அது என்னன்னே புரியலடா. ஜோசியா இருக்கும்போதும் சரி, மு கான்டே இருக்கும்போதும் சரி. மொரினியோ பொச்செட்டினோ காலத்துல இருந்து அவனுக்கு ஒருத்தங்க கிட்ட மட்டும் போய் எப்படியாவது அடி வாங்கிட்டு வரானுங்க. எங்க போனாலும் அடி வாங்கிட்டு வரானுங்க அவனுங்க கிட்ட மட்டும். அதான் சோ என்ன அது அது மட்டும் என்ன ஒரு ஸ்கெட்ச்னே புரியல. இந்த மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலி ராகுல் வந்து லாஸ்ட் வீக் எங்களோட ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு, சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரியும். சொலாங்கே வாழ்க்கையிலே அந்த மாரி அவன் கோல் அடிக்க மாட்டான்டா அப்படின்ற மாரி சொன்னான். கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த இந்த வாரம் அதே மாரியான கோல். என்னென்னமோ பண்ணி எப்படியோ ஒரு கோல அடிச்சு விட்டுறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கோல் அதே மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. ஏன்டா பால் ஆமா. அடிக்க சொன்னா மார்கி கால் அடிக்கிற அது கால்ல பட்டு அது உள்ள போகுது அப்படின்ற மாதிரியான இதுதான். அப்- அப்- பாத்தியா? ஏன்னா நம்ம இப்ப சிரிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஆர்சனலுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு இப்போ சிட்டி இங்க இருந்தனால. எனக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு சின்னதான் தோணும். சின்ன ஒரு விஷயம் தான் அப்பப்போ வந்துட்டு எனக்கு வந்து வயிறு எரியும். ஏன்டா பெப்பு நாங்க வந்து 97 பாயிண்ட் 99 பாயிண்ட் எடுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ம். சீசன் நீ ஆட மாட்ட அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆமா, அஹ் ஆமா. பாத்தியா என்ன என்ன வல்னரபிலிட்டிஸ் பாக்குற சிட்டி கிட்ட இது ஃபார்மேஷன்ஸா பிளேயர்ஸா? எனக்கு எனக்கு என்ன அப்டின்னா, இந்த வாட்டி நான் பெப்பு மேலேயே தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னு நான் சொல்றேனே, ஃபோடன் அவன் எப்ப எடுத்துட்டு வந்தான்? லாஸ்ட் 3 மினிட்ஸ். ம். லாஸ்ட் 4 மினிட்ஸ். அதாவது நீ 2-2 ட்ரா இருக்கு. செர்கியால கன்சிஸ்டன்ட்டா வந்து த்ரூ அவுட் தி கேம் வந்து ப்ரொவைட் பண்ண முடியல. ஆ யூ ஹேவ் ஃபோர்டன் ஆன் யுவர் பெஞ்ச். எதுக்கு ஃபோர்டன அவன் உட்கார வச்சான்? ஏன் அவ்வளோ நேரம் உட்கார வச்சான்றது ஃபர்ஸ்ட்டு. 2வது என்ன அப்டின்னா, இந்த கேம் வந்து டாட்னம் வந்து மீண்டும் உள்ள வரதுக்கான வாய்ப்பே இருந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தாமஸ் ஃபிராங்க் வந்து ஓகே நம்ம கோல் வாங்கிக்க வேணாம்னு சொல்லிட்டு பயங்கர டிஃபென்சிவான செட்டப். அதிலேயே 2 கோல் பொளந்துட்டானுங்க. முடிச்சிருக்கணும் அப்பவே கேம. அங்க தான் வந்து அங்க இன் லா கடந்த கால மான்செஸ்டர் சிட்டிக்கும், இப்ப இருக்கிற மான்செஸ்டர் சிட்டிக்கும் அந்த கேம் கண்ட்ரோல் இல்லாதது தான் வந்து ஒரு பெரிய வித்தியாசமா இருக்கு. இதே பழைய மான்செஸ்டர் சிட்டினா 4-0 பாஸ் ஃபைனல். பண்ணியே சாவடிச்சிருப்பாங்க. பாஸ் பண்ணி சாவடிச்சு, கோல் அடிச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா பார்க்குறேன். 2வது ஹாலண்ட வந்து அவங்களால கேமுக்கு கொண்டே வர முடியல. அது ஏன்னா, நான் பார்த்த வரையும் நெறைய அன்னெசசரி டச் பை எவரிஒன். எனிஒன் தட் நேத்து செர்கியா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு செமென்யோவேவா இருக்கட்டும். செமென்யோ எனக்கு புரியுது. ஏன்னா, அவன் போர்ன்மவுத்லேருந்து வந்திருக்கிறான். அவன் வந்து அந்த டிரான்சிஷன் ஆறதுக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மத்த பிளேயர்ஸுமே வந்து அவன வந்து ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க ஹாலண்ட சீக்கிரமாவே. அதனாலேயே வந்து அவனுக்கு வந்து சான்சஸ் வந்து இட்ஸ் நாட் ஷோயிங் அப். 3வது நேத்து என்ன பொறுத்தவரையும் இஸ் அ டெஃபினெட்லி வார் காட் இட் கம்ப்ளீட்லி ராங் எஸ்டர்டே. இட்ஸ் அ வெரி ஹாரிபிளான டெசிஷன். பட் லாஸ்ட் இயர் ஆர்சனலுக்கு இதே மாரி நெறைய டைம் நடந்திருக்குது. அதனால நான் வந்து அத வந்து ரொம்ப பிரஷர் பண்ண அதனால அவங்க ட்ரா பண்ணாங்கன்னு சொல்ல விரும்பல. பட் தட் பிளேட் அ க்ரூஷியல் ரோல். பட் ஆனா அதுக்கப்புறம் அவங்களால திருப்பியும் கேம்குள்ள வரவே முடியல சிட்டினால. அ அ இட்ஸ் டைம் டூ அட்மிட் ஆக்சுவலி நம்ம கடைசியில பேசுவோம் ஆர்சனலுடைய டைட்டில் சாம்பியன்ஸ் அப்படின்ட்டுன்னு. நம்ம ஐ திங்க் நோ அதர் டீம் இஸ் ரைட் நவ் குவாலிஃபைட் டூ சேலஞ்ச் ஆர்சனல் ரைட் நவ்ன்றது தான் ஒரு ஹார்ஷான ரியாலிட்டி. அண்ட் ஆ நம்மளோட நீ டச் பண்ண பாயிண்ட்ஸ்ல நான் எடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எதுவா இருந்துச்சுன்னா, ஹாலண்ட் பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா ஹாலண்டோட சீசன் டிப்பிக்கலா ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி பேசுவோம்னா 50 கோல் 60 கோல் இந்த வாட்டி அவன் கோல் பிரேக்கிங் ம். ரெக்கார்டே பிரேக் பண்றான்டா அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். ஆனா ஜான்வரிக்கு அப்புறம் தெர் இஸ் அ லல் பீரியட் அவன் வந்து ஃபேஸ் பண்றான். சோ இத வந்துட்டு அவங்க கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி வென் தே ஆர் ரிலையன்ட் மோர் ஆன் ஹாலண்ட் டு ஸ்கோர் கோல்ஸ். அந்த டைம்ல வந்து ம். அவங்க இது பண்ணி ஆகணும் அண்ட் தே நீட் அ பேக்கப். மர்மூஷ் எடுத்துட்டு வராங்க. ஒரு சிட்டி ஃபேன் ஆக்சுவலி ஒரு ட்விட்டர் நண்பர் வந்துட்டு சூப்பரா போட்டிருந்தாரு. மர்மூஷ் வந்து நீங்க வந்து ரைட் விங்ல ஆனீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் நைன். அவன் ஃபால்ஸ் நைன்ல ஆனீங்கன்னா ஒரு ஏஎம். அவன ஏஎம்ல ஆனீங்கன்னா ஒரு ரைட் விங்கர் அப்படின்ற மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஏன்னா நினைச்சு பாரு இப்போ மாமுஷோட ஆமா. ஸ்பாட்ல ஒரு நல்ல ஒரு பியூர் நம்பர் 9 பேக்கப் யார் ஒரு டக்குன்னு எனக்கு இப்போ ம். இவன் டோனியோ, ஒரு ஜூலியன் வாட்கின்ஸ் மாரியோ, ஆல்வரஸ்லாம் இருந்தான். ஆல்வரஸ் மாரி ஆ. கூட ஒரு நல்ல ஒரு பேக்கப் இருந்தாங்கன்னா, ஆமா, ஒரு ஏஜிங் 28 வயசு ஒரு ஸ்ட்ரைக்கர் ஜஸ்ட் டு ஆமா. ரொட்டேட் மினிட்ஸ் வித் ஹிம் அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, இட் ம். வில் பி வெரி டிஃபரெண்ட். பாப்போம் அவங்க ஈஸி. ம். அ ஆமா. எக்ஸாக்ட்லி. மார்க்கெட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ராட்ரி இஸ் கான் என்ன பொறுத்தவரைக்கும். ராட்ரி நேத்து நல்லா தான்டா விளையாண்டான். இல்லடா. ஓரளவுக்கு இது நீ இப்போ நீ உன்னோட மேட்ச்ல ஒண்ணு சொன்ன தெரியுமா? ஆ தே லேக் கண்ட்ரோல்ன்னு சொல்லிட்டு. அந்த கண்ட்ரோல் வந்துட்டு இவ்ளோ சீசன்ஸா அவங்களுக்கு குடுத்ததே அவன் மட்டும் தான். எனக்கு வந்துட்டு மேட்ச் வந்து நான் பார்த்தேன். 70 டூ 75 மினிட்ஸ் நான் பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இல்ல ஏன்னா ராட்ரி வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவன் அவன் வந்துட்டு டிஃபென்ஸ் வந்துட்டு
குரூஷியலான இருக்க எடுத்துக்கும்போது, ஹி வில் மேக் ஹிம்செல்ஃப் அவைலபிள், ரிசீவ் தி பால் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தி பால் பியூட்டிஃபுல்லி. அது எனக்கு ம். அந்த மேட்ச்ல அந்த அளவுக்கு பண்ண மாரி தெரியல சி ஆக்சுவலா. அது அது வந்து ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து ராட்ரிக்கு கீழ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இன்னும் அந்த குஷ்னா வந்து இஸ் நாட் ஸ்ட்ராங் அண்ட் சாலிட் எனஃப் டூ டிஸ்ட்ரிபியூட். அதுதான் ப்ராப்ளமே. மார்கி வந்து ஹி கேன் ஆமா. டிஸ்ட்ரிபியூட் த பால். அவங்களுக்கு வந்து ஒரு ரூபன் டியாஸ் இல்லாதது தான் இப்ப அவங்களுடைய ப்ராப்ளமே. ஏன்னா, ரூபன் டியாஸ் வந்து எப்பயுமே ஒரு ஆங்கராவும் இருப்பான். அண்ட் இஸ் வெரி குட் வித் த பால். ம், ம். அவன் வந்து ராட்ரிக்கு போடுற நெறைய பாஸ் அன்னைக்கு நான் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். ராட்ரி அண்ட் சென்டர் பேக் லாஸ்ட் அவங்க ட்ரிபிள் வின் பண்ண சீசனுக்கும், இப்போய்க்கும் என்ன அப்டின்னா, டிஃபென்ஸ்லேருந்து ராட்ரிக்கு லைன் பிரேக் பண்ற பாஸ் இருக்கு தெரியுமா? அது ஹஸ் ரெட்யூஸ்ட் பை சோ மச் ஆஃப் பெர்சன்ட். தட் இஸ் பிகாஸ் தே டு நாட் ஹேவ் தேர் டாப் டிஃபெண்டர்ஸ் ரைட் நவ் பிளேயிங். இப்போ வந்து ஒரு சாலிடான டிஃபென்ஸ் இல்லாததுனால, ராட்ரியால அந்த ரிஸ்க் டேக்கிங் பாஸஸ் பண்ண முடியல. ஏன்னா, இஃப் ராட்ரி மிஸ்ஸஸ் த பாஸ் அப்டின்னா, கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டு. இன்னொன்னு கூட நான் சூப்பரா வாசிச்சேன். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்து மேன் சிட்டி இஸ் பிளேயிங் வித் 2 லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக் ஹூ ஆர் நாட் ஆக்சுவலி எ லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக். மத்தேஸ் நியூனஸ் இஸ் அ மிட்ஃபீல்டர். ஹி இஸ் பிளேயிங் ரைட் பேக். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ரைட் பேக்கே இல்ல. எயின் நூரி இஸ் எ லெஃப்ட் பேக் ஒத்துக்கிறேன். பட் ஓரெய்லி வந்து இஸ் அ மிட்ஃபீல்டர் பை பொசிஷன். ஆமா. பட் ஹி இஸ் பீன் மூவ்டு டூ அ லெஃப்ட் பேக். ஸோ இந்த மாரி டிஃபென்சிவ் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது இஸ் ஷோயிங் அப். அண்ட் பட் ஆனா சொலான்கேக்கு வந்து கிரெடிட்ஸ் தந்தா ஆகணும். நேத்து அவன் செகண்ட் கோல் அடிச்சது வந்து இஸ் அன் அமேசிங் கோல். அது வந்து ஒரு செகண்ட் ஜிரு, மிகிட்டாரியன் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போனாங்க. போவாங்க. இந்த லயன் கிங்ல வந்து சிம்பா வந்து ராஜா ஆகறதுக்கு முன்னாடி மேல அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு ஊன்றக்க மாரி ஜிரு அப்படியே வந்துட்டு போனாரு இப்படி. அந்த ஸ்கார்பியன் கிக் ஷாட்டுக்கு. சூப்பர் கோல் அது. அது அமேசிங்கான கோல் அது. அ ஸோ பாப்போம். பெப் வந்துட்டு பட் டாட்னம்க்கு வந்து இட்ஸ் அ கிரேட் வீக். ஏன்னா பிஎஸ்ஜியோட சாரி சாம்பியன்ஸ் லீக்ல வந்து தே ஒன் தே செக்யூர்ட் அ பொசிஷன். 4த்துன்னு நெனைக்கிறேன். 4தோ, 5தோ அண்ட் நவ் இந்த வீக் வேற கன்டினியூஸா ஒரு சிட்டிக்கு அகைன்ஸ்டா ட்ரா. ஸோ பார்ப்போம். பாப்போம். அதான் சொன்ன மாரி வந்துட்டு எங்க முடிக்கிறாங்க. ஏன்னா பெப்போட ஃபைனல் சீசனா இருக்குமா? இல்ல பெப் 3.0, 4.0ன்னு சொல்லிட்டு கவுண்ட் போயிட்டே இருக்கு. ஆ நேத்து தான் பெப்பு இதுல வந்து ஐல் பி ஹியர். ஐ ஹேவ் ஒன் மோர் இயர் இன் மை கான்ட்ராக்ட். டு யூ வாண்ட் மீ டு லீவ்? அப்படின்ற மாரி சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தான். ஸோ அப்படிதான்டா சொல்லுவான் அவன். திடீர்னு கிளம்புற ஆள் தான் அவன். அ ப ஆமா, பாப்போம். ஆனா அவன் டீம வந்து செட் பண்ணி குடுத்துட்டு தான் போணும். அவன விடமாட்டானுங்க அதுவரைக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஆமா. அது வரைக்குமாவது இருப்பான்னு நெனைக்கிறேன். பாப்போம் இப்போ. சரி அடுத்து வந்து நம்ம அதே டாப் 4ல போராடி கொண்டிருக்கும் நம்மளோட பிடி சார் டீமுக்கு வருவோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா. எனக்கு லைட்டா ஒரு ரைவல் ஃபேனா பார்க்கும்போது கூட லைட்டா அவன கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த இன்டர்வியூல எல்லாமே இஸ் சேயிங் ரைட் திங்ஸ். எனக்கு ரைட் திங்ஸ். இருக்கறதுலயே பிடிச்ச மேட்டர் என்ன தெரியுமா? ஆ உங்ககிட்ட வந்துட்டு ஏதோ பிளேயர்ஸ் ஏதோ ரொட்டேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட வந்து 11 நல்ல பிளேயர்ஸ் இல்ல. 22 நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேடிஷ், ஷில்லு, டிசாசி, ஸ்டெர்லிங்லாம் வச்சுக்கிட்டு சொல்றான். எனக்கு மனசு வலிக்குது. பட் ஸ்டில் ஓகே. ஓகேவா? அப்படிலாம் சொல்லும்போது, பரவாயில்லையே நம்ம ஆள் நல்லா பேசுறானே அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இந்த நான் சொன்ன அதே மான்செஸ்டர் யுனைட்டட் சொன்ன அதே லாஜிக். இந்த ஸ்ட்ரிக்ட்டான மேக்ஸ் சார் போயிட்டு ஜாலியான இங்கிலீஷ் சார் வந்த மாரி தான் இவன பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஜாவ் பெட்ரோவோட அந்த இன்டர்வியூ ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். இவன் சைடுல வரான் 2 ம். பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, ஆமா, சிரிக்கிறாங்க. இட் ஆமா. வாஸ் வெரி நைஸ் டூ சீ கம்பேர்ட் டூ மரஸ்கா. இந்த மேட்ச் அகைன் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அகைன் ஒரு நல்ல ஒரு கம்பேக் விக்டரி. டிஃபென்சிவ்ல நீங்க இன்னும் லைக் யூ ஆர் கன்சீடிங் கோல்ஸ்ன்றது கன்சர்னிங்கா இருக்கா? இல்ல நாங்க இன்னும் ரொம்ப பிராக்மேட்டிக்கா நாங்க ப்ரொக்ரெசிவா ஆட ஆரம்பிச்சிருக்கோன்றது அது ஜாலியா இருக்கா? எப்படி ஹவ் டூ யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஆக்சுவலி வந்து மேட்ச் நான் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வாழ்க்கைய வெறுத்துட்டேன் நான். இவனுங்க உருப்படவே மாட்டானுங்க. ஏன்னா இதே மாரி தான் பார்சிலோனாவோட மேட்ச் வின் பண்ணிட்டு, ஆர்சனலோட மேட்ச் ட்ராப் பண்ணிட்டு லீட்ஸோட தோப்பானுங்க. அதே மாரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 2 கோல் அவனுங்க போட்டோனே, இது விளங்காது அப்படின்னு நெனச்சுட்டு பயங்கர வெறியில உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் அமேசிங் கம்பேக். எனக்கு எனக்கு லியாம் ரோஷனியா கிட்ட ரொம்ப புடிச்சது என்ன அப்டின்னா, ஹி இஸ் நாட் அஃப்ரெய்ட் டூ மேக் சப்ஸ்டிட்யூட்ஸ் ஏர்லி. அவன் நெறைய பேர் வந்து அந்த 60 மினிட்ஸ் சொல்லி செகண்ட் ஹாஃப்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாப்போலியோடைய மேட்சுமே ஒரு கம்பேக் தான். அதே 2-3 தான். இப்ப வெஸ்ட் ஹாமோடையுமே ஹி டிட் நாட் வெயிட் ஃபார் ரைட் மொமெண்ட் டூ சேஞ்ச். ஹால்ஃப் டைம் முடிஞ்ச உடனே தூக்கு சப்புன்னு தூக்கிட்டான். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். 2வது என்னன்னா, செல்சிக்கு வந்து இப்ப செல்சியோட கரண்ட் ப்ராப்ளம் நான் சொல்றேன். ஒரு ஸ்டார்ட்டிங் 11 அப்படின்ற டீம் வந்து ரொம்ப சாலிடா இருக்கு. அந்த ஸ்டார்ட்டிங் 11ல வந்து ரீஸ் ஜேம்ஸ் இருக்கிறான், சாnchez சூப்பரா ஆடுறான், குக்குரெல்லா நல்லா ஆடுறான், என்சோ, கைசடோ பயங்கரமா ஆடுறாங்க, எஸ்டோவா சூப்பரா விளையாடுறான்.
ஜாவோ பெட்ரோ சொல்லவே தேவையில்ல. டு அன் எக்ஸ்டென்ட் இவன் கூட நெட்டோ கூட. கோல் பாமர் இஸ் ஷோயிங் அப். ஏன்னா இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்டு பிரைம். இத தாண்டி இன்னொரு ஒரு சப்ஸ்டிடியூட் ஆர் இந்த மாதிரி ஒரு மிட் வீக் மேட்சஸ்ல சும்மா ஒரு இன்னொரு டீம் ஆட வைக்கணும்னு இருக்கு தெரியுமா ஒரு டீம். அது வந்து ரொம்ப கேவலமா இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி டீமோட தான் இந்த மேட்ச் ஆரம்பிச்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன் அப்படின்னா வந்து கேவலமா எனக்கு கர்னாச்சாலாம் பார்த்தா அப்படியே வந்தானா வச்சு சொப்புன்னு அடிக்கணும் போல இருந்துச்சு. அவ்வளோ மோசமா விளையாண்டான். பட் செகண்ட் ஹாஃப்ல சப்ஸ்டிடியூட் கேம் அண்ட் டிட் த ஜாப் அண்ட் ஒன் ஃபார் தி மெமரி லேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மேட்ச். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து இது கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆன செல்சி. இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரே ஒரு வரி தான். எனக்கு வந்து இந்த செல்சி டீமை பார்க்கும்போது இந்த சீசன் ஸ்டார்டிங் லிவர்பூல் டீம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா யூ கைஸ் டெலிவர்ட் ரிசல்ட்ஸ் பட் யூ கைஸ் கன்சிடர்ட் a லாட் ஆஃப் கோல்ஸ். எனக்கு இப்போ இருக்கிற ஒரே பயம், ஆஃப் த பால் ஆஃப் த பால் தே ஆர் ப்ரெஸ்ஸிங். ரொம்ப அக்ரெசிவா ப்ரெஸ் பண்றாங்க, பட் கொஹெசிவா ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அக்ரெசிவ் ப்ரெஸ்ல சம்டைம்ஸ் ஆப்போனன்ட்ஸ் ஈஸியா பீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பண்றாங்க பிரஸ் அண்ட் யூ வில் பி வெரி வல்னரபிள். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. நீ ஃபர்ஸ்ட் 2 கோல் வெஸ்டாமோட பார்த்த அப்படின்னா, ரைட் சைடுல வந்து கார்னாச்சோ என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியாது. கார்னாச்சோ ஒழுங்கா ஓரளவுக்கு கவர் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாரல் ஹேட்டோ வந்து பால் பிளேயருக்கு போறான். கம்ப்ளீட்டா அப்படியே ஃப்ரீ ஆகுது. அண்ட் தட்ஸ் ஹவ் தி கோல்ஸ் 2 கோல்ஸ் கேம் இன். பட் ஆஃப் த பால் அவங்க பிரessing மட்டும் அவங்க கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த டீமுக்கு வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. அதான். ஆனா நம்ம லைக் நெறைய கோச்சஸ் கிட்ட பார்த்துருக்கோம். அவங்களுக்கு அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ் கோச் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இண்டிவிஜுவல் பிளேயர் பிரில்லியன்ஸஸ் வந்துரும். பட் ஆஃப் த பால் தான் அந்த ஆக்சுவல் கோச்சோட பிரின்சிபல் என்னன்றது நம்மளுக்கு ட்ரெயின் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, அண்ட் ஆமா. சொன்னாம நான் நான் என்னோட இன்ஸ்டால கூட ஸ்டோரி கூட போட்டிருப்பேன். லைக் லியம் ரோஸ்னர் லுக்ஸ் லைக் ஹி நோஸ் வாட் ஹி இஸ் டூயிங் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஆமா. இதுவரைக்கும் அவன் செட்டப் பண்ண டீம்ஸும் இருக்கட்டும், அவன் கடைசி ரிசல்ட்ஸும் இருக்கு. பார்ப்போம் செல்சி எவ்வளவு தூரம் போறாங்க. They are ஆனா strong. எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, லியம் ரோஸ்னி அவருடைய பிரிஃபர்டு பொசிஷன் கோச்சிங் அஸ் அன் பிளேயிங் ஸ்டைல் வந்து பேக் 3. எனக்கு அது மட்டும் அவன் கொண்டு வரக்கூடாது செல்சிக்கு. ஏன்னா இந்த லீக்ல அது எழுதி தரேன், செட் ஆகாது. நீ வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் வச்சிருந்தாலும் இந்த லீகுக்கு பேக் 3 செட் ஆகாது. ஸோ அவன் அதை மட்டும் பண்ணாம இருந்தான் அப்படின்னா, பேக் 4 வச்சே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல விளையாடுறான் அப்படின்னா பரவாயில்ல, பார்ப்போம். பார்ப்போம். ஐ வுட் அமோரிமா அவனும் டச்ல இல்லைன்னா பரவாயில்ல. அவன் குரூப்ல போயிட்டு மாமே நீ பேக் 3 ஆடு மாமே பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கேன். மோட்டிவேட் பண்ணுவான். மோட்டிவேட் பண்ணுவான். நீ ஆடு உன்னால Motivate முடியும் அப்படின்ட்டு. வி ஹேவ் டு சஃபர். அந்த மாதிரி செல்சி ஹேவ் டு சஃபர்ன்ற மாதிரி ஏதாவது ஆமா. சொல்ற வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. ஆமா. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இப்ப பண்ண மாட்டான். இஸ் வெரி நியூ. ஹி ஹாஸ் டு அவன் ஃபர்ஸ்ட் ஆமா. அவனை ப்ரூவ் பண்ணிட்டு அப்பதான் பண்ணணும். ஏன்னா அமோரிம் ஆமா. மாதிரியான ஒரு பெடிகிரி அவனுக்கு கிடையாது. அமோரிம் வந்து ஸ்போர்ட்டிங்ல வந்துட்டு ம். நெக்ஸ்ட் ஜோசே மொரினோன்ற லெவல் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. ம். பார்ப்போம் இங்க செல்சி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி வருவோம். என்னப்பா அறிவிச்சிடலாமாப்பா நம்ம குமார் இந்த வாட்டி சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடலாமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா குமார் கூட ஸ்பாரிங் போட யாருமே இல்லைன்ற மாதிரிதான் வந்துட்டு யாருமே இல்ல. எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் வந்து டாப் 4 ஃபைட்டுக்கு தான் அடிச்சுக்கிறானுங்களே தவிர டாப் 1க்கு எவனுமே அடிக்க மாட்டான். எனக்கு எனக்கு ஓகே நான் அந்த அவங்களோட ஹாஸ்பிட்டல் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது யுனைடெட் கிட்ட மட்டும் தான்டா தோத்துருக்கானுங்க. அது ஒரு பேட் மேட்ச். ஆமா. ஓகேவா? மத்த மேட்ச் பார்த்தனா தே ஹவ் பெர்ஃபார்ம்ட் வெல் அண்ட் தே காட் த ரிசல்ட்ஸ் ஆஸ் வெல். சோ அகைன் அவங்களோட தே ஆர் பேக் டு தேர் வின்னிங் வேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு மேட்சை வச்சு அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிட்டோம். நம்ம கமெண்ட்ஸ்ல எல்லாம் கூட நம்மள வந்து திட்டிட்டு இருந்தானுங்க. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வன்மம் ஆகாதுடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு தான் இருந்தாங்க. முதல்ல அத நான் கிளாரிஃபை பண்ணணும். நெறைய பேர் வந்து நாங்க வன்மத்தோடயே பேசுறோம்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து எங்களுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்சனல் டைட்டில் சாம்பியன்ஸ்ன்னு ராகுல் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கான். அக்டோபர், நவம்பர்லாம் நாங்க வந்து அவ்வளோ அப்ரிஷியேட்டிவா வந்து ஆர்சனல் பத்தி பேசியிருக்கிறோம். மான்செஸ்டர் யுனைட்டட் மேட்ச் மட்டும் இல்லாம, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாட்டிங்ஹாம் ட்ரா, அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஒரு ட்ரா, அந்த மாரி கன்சிக்யூட்டிவா ரிசல்ட்ஸ் வந்து அவங்க காட்டாதபோது மட்டும் தான் நாங்க வந்து ஆர்சனல வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். ஒரு டீம கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாரி சேனலே ரன் பண்ண முடியாது. ஸோ பட் அட் த சேம் டைம் கமிங் பேக் டூ திஸ் வீக், எனக்கு வந்து ஆர்டெட்டா வந்து அவன் மேட்ச்சுக்கு முன்னாடி அவன் தந்த இன்டர்வியூ தான் ஞாபகம் வருது. ஹி செட் வந்து லாஸ்ட் வீக்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தாலும், திஸ் இஸ் த டைம் தட் மை பிளேயர்ஸ் ஷுட் பிளே ஃப்ரீலி. தே ஷுட் பிளே வித் ஃப்ரீடம், தே ஷுட் பிளே வித் பர்ப்பஸ் அண்ட் தே ஷுட் பிளே வித் இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சுக்கு முன்னாடி சொன்னான்.
லீட்ஸோட ரிசல்ட்ஸ் ஏன் கிரிட்டிக்கல் நான் சொல்றேன். லீட்ஸ் வந்து கடைசி 6 ஹோம் கேம் வந்து தே ஹவ் நாட் லாஸ்ட். அண்ட் இந்த டைம் தே பிளேட் செல்சி, இந்த டைம் தே பிளேட் மான்செஸ்டர் யுனைடெட் அண்ட் சிட்டின்னு நினைக்கிறேன். அண்ட் தேர் ஹோம் ஹஸ் பிகம் அ வெரி வெரி குட் பிளேஸ். நீ அங்கே போயிட்டு அன்ஸ்கேத்டா 4-0 விக்ட்ரி அப்படின்றது வந்து, அண்ட் தட் டூ உனக்கு சாக்கா இல்லை. மேடுவேக்கே ஃபைனலி வந்து கோல் அடிச்சிட்டாப்ல அண்ட் அசிஸ்ட்டும் பண்ணிட்டாப்ல. நம்ம சொன்னது எல்லாரும் சொன்னதும் அவருக்கு ரோஷமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ம். ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தட் பீயிங் செட், இந்த மாதிரி கேப்பபிலிட்டி இருக்கிற டீமு ஏன் வந்து ஒரு ஒரு லோ பிளாக் ஆடுற டீமோ இல்லாட்டினா வந்து வீக் ஆன் வீக் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தர முடியல? அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தர முடியாதது தான் இன்னுமே நம்ம வந்து 50-50 இருக்கிறோன்றது தான் கொஸ்டின். ஏன்னா பை நவ் வீக் ஆன் வீக் இஃப் தே ஹேட் பெர்ஃபார்ம்ட் லைக் திஸ், பாயிண்ட்ஸ் டேபிளில் எனக்கு தெரிஞ்சு 12 to 15 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கணும் அவங்களுக்கும் செகண்ட் பிளேஸ் டீமுக்கும். தட் இஸ் தி மேஜர் ப்ராப்ளம் ஃபார் ஆர்சனல். அவங்களுடைய ஆர்சனல்ல தே ஹேவ் திஸ் மச் கெப்பாசிட்டி டு கோ எக்ஸ்ப்ளோர்ட். பட் ஆனால் வந்து அவங்களால அதை ஏன் வீக் ஆன் வீக் பண்ண முடியலன்றது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன். அதான். ஓகே. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு இன்ஜுரி இருக்கு ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சீசன் பர்ட்டிகுலரா பிரீமியர் லீக்ல ஸ்குவாட பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாத ஒன் ஆஃப் தி டீம் யாருன்னா ஆர்சனல். தே ஹேவ் அ வெரி வெரி குட் ஸ்குவாட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 11 வர்சஸ் செகண்ட் 11லாம் வந்து சீசன் ஸ்டார்டிங்ல அவங்க வந்து போட்டுட்டு தான் இருந்தாங்க. அண்ட் அவங்க கிட்ட ஒரு பேட் டீம் இருக்கு நம்ம இது வரைக்கும் சொல்லவே முடியாது. தே ஹேவ் வெரி குட் பிளேயர்ஸ். சம் பிளேயர்ஸ் இப்போ ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்ல. எனக்கு வந்து ஓடகார்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பிளேயர் இந்த ஆர்சனல் செட்டப்ல எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலா கேட்டனா நான் மிக்கல் மெரினோ அந்த மாதிரியான பிளேயர்ஸே ஐ ப்ரிஃபர் ஓவர் ஓடகார்ட். அவங்க இவன் ம். அம், ஆ, ஒரு பிளேயர் லோன் அமிச்சாங்க. நல்ல ஒரு அகாடமி ப்ராடக்ட். அவன் பேர் என்ன? ஈத்தன் அந்த மாதிரி நிவேரே. நேரியோ சம்திங். அந்த மாதிரியான பிளேயர்ஸ் நான் ப்ரிஃபர் பண்றேன். எனக்கு ஓடகார்டு வந்துட்டு அந்த ரோல் அவன் எஃபெக்டிவா பண்ணல. ஜூபிமெண்டி டஸ் a பெட்டர் ஜாப் தென் him. அந்த மாதிரி தான். ஓகேவா? சோ இந்த மாதிரி பர்சனல் ப்ரிஃபரன்சஸ தாண்டி பார்த்தனா, தே ஹேவ் அ வெரி குட் டீம் தான். ட்ரொசார்ட் வந்து நல்ல பிளேயர் தான். மடோக்கே ஓகே. கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் இல்லனாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேக்கப், சாலிட் பேக்கப் ஆப்ஷன். ஒரு டயர்ட் லெக்ஸ் அகைன்ஸ்ட் ஓகேவா? எனக்கு கியோகரஸ் வந்து இன்னும் ஐ அம் நாட் சோல்ட். எனக்கு வந்து இன்னும் வந்துட்டு அவன் வந்து ஒரு ஒரு 25 to 30 கோல்ஸ் ஒரு கோல் ஸ்கோரிங் ஒரு ஸ்ட்ரைக்கரா இன்னும் என் கண்ணுக்கு அவன் தெரியல. ஸ்போர்ட்டிங்ல அவன் என்னதான் அவ்வளவு கோல்ஸ் அடிச்சிருந்தாலும் என் கண்ணுக்கு இன்னும் தெரியல. பட் இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு காம்படிஷனே இல்ல. ஓகேவா? பிளஸ் ம். இந்த மேட்ச் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒரு விதம் இருக்குல்ல. தே வர் ஹங்கிரி ஃபார் கோல்ஸ். ஓகே, செட் பீசஸ் அகைன் ஒரு குரூஷியல் பார்ட் ப்ளே பண்ணுச்சு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ நம்ம சீசன் எண்ட்ல எடுத்து பார்க்கணும். ஒரு செட் பீசஸ் இல்லாம ஓப்பன் பிளே வச்சு ஹவு many மேட்ச் தே வான் அகைன்ஸ்ட் ஹவு many மேட்சஸ் தே வான் வித் செட் பீசஸ் அப்படின்னு நம்ம சீசன் எடுத்து கம்பேர் பண்ணா தெரியும். ஸோ ஆன் த ஹோல் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டீம் வந்து ஷுட் பி பெர்ஃபார்மிங் வே பெட்டர் தென் வாட் வி ஆர் டூயிங். நீ சொன்ன தெரியுமா அந்த 12-15 கேப். நாங்க போன வருஷம் ஒரு மாதிரி அந்த பிப்ரவரிக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் ரோல் பண்ணிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு லீகே. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஒரே லாஸ் இருந்துச்சு அந்த அது வரைக்கும். சரி, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண கேப்பபிலிட்டி இருக்க வேண்டிய ஒரு டீம் எப்ரச்சியஸே இன்னும் ஆட்டத்தை அன்லாக்கே பண்ணல. ஓகேவா? அவனே ஒரு பயங்கரமான பிளேயர். அவன் இன்னும் அன்லாக்கே அவங்களால ம். பண்ண முடியல. சோ சொன்ன மாதிரிதான். எப்படி தெரியுமா? இந்த கார் ஓட்டும் போது வந்துட்டு ஹேண்ட் பிரேக்க போட்டு அத போட்டிருக்கோம் தெரியாம கார் ஓட்டினா ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி மூவ் ஆகும் தெரியுமா? இப்ப எனக்கு ஆர்சனல் பார்க்க அப்படிதான் தோணுது. ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்கடா, நீங்க ஃபாஸ்டா போவீங்கடான்றத நம்ம எல்லாம் ம்ஹ்ம். கதறோம். சோ பாப்போம் அவங்க எங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அ பர்சனலி அ ஐ ஃபீல் யாரும் இட்ஸ் நிறுத்துற டன். மாதிரி தெரியல ஆக்சுவலி. எனக்கு என்ன நான் 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 வந்து இந்த அந்த யுனைட்டட் மேட்ச் வரையுமே எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே, ஒரு மாரி டவுட்டா தான் இருந்தது. அக்டோபர், நவம்பர் டைம்லலாம் வந்து நம்ம குரூப்ல பேசுவோம். அவ்வளதான் இப்பயே தந்துரலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரைட் நவ் லுக்கிங் அட் தேர் டீம் ஆன் பேப்பர்ஸ், தே ஹேவ் நோ ஒன் ஹூ கேன் சேலஞ்ச் தெம் ஃபார் தி டைட்டில். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 90% to 10. அந்த 10% ஒரு சான்ஸ் இருக்கலாம் வேற யாருக்காவது வந்து இது பண்றதுக்கு. பட் ஐ திங்க் லீக் இஸ் ஆல்மோஸ்ட் சார்ட்டட். Um, they have the luxury to also focus on Champions League right now. So I think they can go எல்லா they- ஒரு கரெக்டா பிளேஸ் ஆயிருக்காங்க. இஃப் தே டிசைட் தட் எனக்கு கரபாவ் கப்பு, எனக்கு எஃப்ஏ கப்லாம் வேணாம், எனக்கு வந்து பிரீமியர் லீக் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் மட்டும்தான் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா, தே ஹேவ் தி ஃபயர் பவர் டு கோ ஆல் த ரவுண்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து என்ன ஒரு வாரத்தில் எப்படி அது மாறும், லாஸ்ட் டைம் யுனைடெடோட தோத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஏன் நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சேசிங் பேக்கோட ரோல் ஒரு டைட்டிலில் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து ஆர்சனலுக்கு தெரியும், லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு தெரியும். ஏன்னா when someone is on your heels, when you know City is going to be on your heels அப்படின்னா, then that is pressure. Right now you clearly know
சிட்டியாலயும் அது கம்பீட் பண்ண முடியாது. ஆஸ்டன் வில்லாவுக்கும் கம்பீட் பண்றதுக்கு ஸ்கோப் இல்ல. ஆர்சனலுக்கு இங்க இருந்து இட்ஸ் அ ஃப்ரீ ரைட். அண்ட் இவங்க ஈவன் இஃப் தே லூஸ் 2, 3 பாயிண்ட்ஸ் அன்டில் தி எண்ட் ஆஃப் தி இயர், மான்செஸ்டர் சிட்டி வில் லூஸ் மோர் அப்படின்றது தான் இப்ப பாயிண்ட். தட் இஸ் அது வந்து இட்ஸ் ரெவலேஷன் ஆஃப்டர் எஸ்டர்டேஸ் பெர்ஃபார்மன்ஸ் போத் ஃபார் வில்லா as well as ஃபார் டாட்னம். எங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஈதர் வே இட்ஸ் கோயிங் டு பி அன் ஹிஸ்டாரிக்கல் சீசன் ஃபார் ஆர்சனல் கண்டிப்பா. ஆர்சனல் அண்ட் ஆர்சனல் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீக் வந்து எல்லாரும் பயங்கர ஆக்ரோஷமா இருந்தீங்க. இது வீக் ஜாலி ஆயிட்டீங்களா? டைட்டில் அடிச்சிருவோம் ப்ரோ கண்டிப்பா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? வி ஆர் பேக் அப்படின்னு தோணுதா? சாம்பியன்ஸ் லீக் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு தூரம் ப்ரோக்ரஸ் ஆவீங்க கேட்டதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். அண்ட் அகைன் ஒரு சின்ன சைட் நோட்டு, ஆஸ்டன் வில்லா 10 மேன் பிரென்ஃபோர்ட் அகைன்ஸ்டா தோத்துட்டானுங்க. ஏன்டா நீ நேரத்துல பெத்தட்டிக். நீயாவது சண்டை போடுவ அப்படி நீ பார்த்தா நீயும் வந்துட்டு ஏன்னா நேத்தா வந்துட்டு ரியல் மேட்ரிட் உனாய் எமரி லிங்க்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் நான் வேற. ஆமா. அங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன் மேனேஜர் டிசர்வ்ஸ் ஷாட் அட் ரியல் மேட்ரிட்னா உனாய் எமரி. அவன் பண்ண ஹார்ட் ஒர்க்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து. பார்ப்போம் ஆஸ்டன் வில்லா எங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸ்ஜி பேஜ் வந்து ஜாலியா இருக்கு. இப்பதான் லைட்டா கேட்சப் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு இந்த ரங்கன் வாத்தியார் வந்து மீசையை முறுக்கிட்டு வந்து நிப்பான் பாத்தியா, அந்த மாதிரி அவனுங்க வரானுங்க. நாங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங் சைட் பார் ஆர்சனலோட சீசன் எக்ஸ்ஜி வெர்சஸ் ஆர்சனல் அப்படின்ட்டு. எங்க முடிக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். அண்ட் டேபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்க டீம் எங்க இருக்கு? நீங்க என்ன டீம் சப்போர்ட் பண்றீங்க? எங்க பிடிப்போம்? எங்க முடிக்கிறேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? எல்லா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லா வீடியோல சொல்ற அதே என் கார்டு தான். உங்கள் சப்போர்ட்டால் மட்டும் வாழும் ஒன்லி கால்பந்துன்ற மாதிரி தான் எங்க பேஜ் ஓடிட்டு இருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் இன்டராக்டிங் வித் அஸ். We will be back with the next video next week, hopefully. Take care.